பார்க்க போகிற மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதோடைய ஆக்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003, எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் 2001, தாமோதர் வேலி கார்பரேஷன் ஆக்ட் 1948 இதெல்லாம் வந்து கவர் ஆகுது. ப்ளஸ் இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா பவரில் பிட்டிங் பண்ணுறாங்க. நேஷனல் உஜாலா டேஷ்போர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் வந்து PRAPPPTI அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிளாக இருக்குது. அதை நான் வந்து கம்பைல் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அந்த மினிஸ்ட்ரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜிக்குள்ளே போயிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது எதெல்லாம் கவர் ஆகுதுன்னா விண்ட் பவர், ஸ்மால் ஹைட்ரோ, பயோகேஸ், சோலார் பவர் இது எல்லாமே கவர் ஆகுது. இதில் இது போக பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோலார் வச்சு ஒருத்தர் வந்து ஃப்ளைட்டே வந்து ஒரு ரெடி பண்ணி, அதாவது பவர்ஸ் ஃப்ளைட்டை வந்து பண்ணி அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவர் வந்து அந்த சாதனையை செஞ்சுருக்காரு. அவர் பேர் ஆண்ட்ரி போர்ஸ்பர்க்னு சொல்லி பேர். அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்விஸ்ல வந்து ஒரு என்டர்பிரனர் ப்ளஸ் எக்ஸ்ப்ளோரர், பைலட் ப்ளஸ் ஸ்பீக்கர். இவர் வந்து கோ ஃபவுண்டர் ஆஃப் சோலார் இம்பல்ஸ் ப்ராஜெக்ட்னு பண்ணுறாங்க. அடுத்து வந்து சோலார் இம்பல்ஸ் 1 அதை வந்து அவங்க பண்ணுறத ஒரு ஃபோட்டோ நீங்கள் பார்க்கலாம். இவர் கூட வந்து அவருடைய கூட யாருக்கு அக்கம்பனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிச்சர்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து போயிருக்காரு. இவர் வந்து பலூனிஸ்ட் ப்ளஸ் வந்து சைக்காட்ரிஸ்ட். இவரும் ஸ்விஸ்காரர் தான். ஸோ இவங்க 2 பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்காங்க. ப்ளஸ் சோலார் இம்பல்ஸ் 2 வந்து 2016 கூட அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இவங்க போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். அதாவது நம்ம இதெல்லாம் சாத்தியமாக நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க செஞ்சு காட்டியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து வெப்பி வாக்கர். அவர் வந்து டச் அட்வென்ச்சர் ப்ளஸ் ஒரு அட்வொகேட். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 95,000 கிலோமீட்டர்ஸ் வந்து இவர் வந்து 33 கண்ட்ரி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு இவர் வந்து பெட்ரோலே இல்லாமல் வந்து அவரே செஞ்ச ஓன் காரில் எலக்ட்ரிக் மட்டும் கொடுத்து இவர் வந்து நெதர்லாண்டு டு ஆஸ்திரேலியா வரைக்கும் ஃபைனல் டெஸ்டினேஷனை வச்சு இவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இவர் போகும்போதெல்லாம் பிளாக் இது பண்ணியிருக்காரு. ப்ளஸ் இன்ஸ்டாகிராமும் இவர் இதை வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ப்ளஸ் அவர் கவர் பண்ண மேப்பும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக அவர் வந்து சாதனையாக செஞ்சே காமிச்சிருக்காரு. ஸோ வந்து இனி ஃப்யூச்சரில் நம்ம வந்து எலக்ட்ரிக்கோ இல்லை வந்து சோலார் இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இவர் வந்து எலக்ட்ரிக்கில் பண்ணி சாதனை செஞ்சு காமிச்சிருக்காரு. 3 இயர்ஸ் ட்ராவல் யோசிச்சு பாருங்கள். அவர் வேறு லெவல் ஒரு அட்வென்ச்சராக இருந்திருக்கும். நிறைய பீப்புள் பார்த்துருப்பாரு, நிறைய மக்களை சந்திச்சிருப்பாரு, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும். ஓகே ஃபைன். இதே வந்து சோலாரில் வந்து வருமா அப்படின்னா எஸ் கண்டிப்பாக வந்துடும். மேபி ஃப்யூச்சரில் இது நம்ம வந்து சோலார் தான் யூஸ் பண்ண போகிறோம். சோலார் வீட்டு மேலே வச்சு பார்த்துருக்கோம். இல்லை வந்து நம்ம போகிற வழியில் எங்கிட்டாவது லைக் வேற எங்கேயாவது முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வச்சுருப்பாங்க. கேரளாவில் ஃபுல்லி அவங்க வந்து சோலாராக எல்லாம் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்லலாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கார் வருமா அப்படின்னா நீங்கள் ஸ்லைடில் பார்த்தாலே தெரியும். டெஸ்லா, ஹுண்டாய், அப்புறம் இந்த லைட் இயர் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கார் இருக்குது. மேலேயே ரூஃபே வந்து சோலார் பேனல்ஸாக தான் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கார்ஸாக வந்தால் ரொம்ப வந்து நல்லது நம்ம என்விரான்மெண்ட்டும் சரி நமக்கும் சரி. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியில் நம்ம வெப்சைட் என்ன அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா KSEB அது போக பார்த்தீங்கன்னா சோலார் பேஸ் பண்ணி சண்டிகர்லேயோ இதே மாதிரி நிறைய இடத்துல வந்து இது இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது கிரிட் கனெக்டட் ரூஃப் டாப், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் சோலார் ஃபோட்டோவால்டிக் இன்ஸ்டாலேஷன். இது நிறைய இடத்துல இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது அவைலபிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் பாருங்கள். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூனிஃபைடு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் போர்ட்டல், அதாவது UT, அதாவது யூனியன் டெரிட்டரி, அதாவது தாத்ரா நாகரும் ஹாவேலியும் தாமன் அந்த இவங்களுக்குலாம் வந்து பண்ணியிருக்காங்க. சண்டிகர், ஹரியானா இதெல்லாம் போயிட்டுருக்கு. உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. நம்மளும் எல்லாரும் இந்த மாதிரி சோலார் மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்விரான்மெண்ட்க்கு ரொம்ப நல்லது. கேரளாவில் கூட KSEBன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நம்ம ஊர்லேயே நிறைய கன்வெர்ட் பண்ணிட்டு தான் ஸ்ட்ரீட் லைட்லாம் சோலாராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வருஷம் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் TEDA அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் பாருங்கள். இது வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ப்ளஸ் கேரளாலையும் நிறைய வெப்சைட்ஸ் அவைலபிளாக இருந்தது. எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட்டாக இருக்கட்டும், இல்லை எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சென்டர் கேரளாவாக இருக்கட்டும், இல்லை கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷனாக இருக்கட்டும், ANERT இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லாம் ஓப்பன் ஆச்சுன்னு அதை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்து போயிடலாம் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ள. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒட்டி இருக்கக்கூட ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்ட் ஆக்ட் 1995, சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்ட் ஆக்ட் 2008, அகாடமி ஆஃப் சயின்டிஃபிக் இன்னோவேட்டிவ் ரிசர்ச் ஆக்ட் 2011, ரீஜனல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி ஆக்ட் 2016. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இது 3 பிரிச்சிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 3 பிரிச்சிருக்காங்க. ஸோ இது நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பார்த்துடலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா அவைலபிளான ஒரு அட்டானமஸான ஆர்கனைசேஷன் நிறைய இன்ஸ்டியூட் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா வந்து கலாம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் டெக்னாலஜின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது போக நிறைய இன்ஸ்டியூட் அவைலபிளாக இருக்குது. இல்லை வேறு வெப்சைட்லாம் சொல்லிடுறேன். அதாவது பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா பாரத் இம்யூனாலஜிக்கல்ஸ் அண்ட் பயாலஜிக்கல்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், BIBCOL, சப்ளை ஆஃப் ஓரல் போலியோ வேக்சின்ஸ் 1989 இவங்க தான் வந்து எடுத்து செஞ்சுருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து BIRAC, பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ட் கவுன்சில்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், அதாவது நம்ம கவர்மெண்ட் ஒட்டி இருக்கக்கூடிய விஷயம்லாம் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் சொல்லுவோம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் வெப்சைட் அவைலபிளாக இருந்தது. நான் இன்னொன்று கொடுத்துருக்கு இந்தியன் வேக்சின் கார்பரேஷன் லிமிடெட்க்கு எனக்கு கிடைக்கல, வெப்சைட் கிடைக்காதான் நோ வெப்சைட்னு கொடுத்துருக்கேன். ஸோ அட்டானமஸாக ஒரு ஆர்கனைசேஷனில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட் இதுக்கான ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க பயோடெக்னாலஜியில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இம்யூனாலஜியாக இருக்கும், NII நியூ டெல்லியில் இருக்குது. அதே மாதிரி NCCS, இது பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் சென்டர் ஃபார் செல் சயின்ஸ். நம்ம சயின்ஸ் சப்ஜெக்டில் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் இந்த செல் கல்ச்சர், டிஷ்யூ கல்ச்சர், அப்புறமா நிறைய இதெல்லாம் படிப்போம். எப்படி வந்து ஒரு செல்லை வந்து மல்டிப்ளை பண்ணி அந்த டிஷ்யூ கல்ச்சர் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிளான்ட்டு அப்புறம் அனிமல் அது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அது, ஏன்னா அது வந்து நம்ம ஹியூமன் பாடியோட இது தேவையில்லை. ஸோ அந்த டிஷ்யூவே டெவலப் பண்ணி அந்த டிஷ்யூவே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ப்ளஸ் வந்து நேஷனல் பிரெயின் ரிசர்ச் சென்டர்னு சொல்லி ஒன்று இருக்குது, இது ஹரியானாவில் இருக்குது. நம்ம மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நமக்கு அதுக்கான ரிசர்ச் சென்டர்ஸ் தனியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்புறமா வந்து சென்டர் ஃபார் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு ஹைதராபாத்தில் இந்த யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ PhD இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் பயோ ரிசோர்ஸஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், மணிப்பூர் சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி 1989 படி இதை வந்து அவங்க பண்ணிட்டுருக்காங்க. ப்ளஸ் இது போக நிறைய வெப்சைட்ஸ் லைக் ராஜீவ் காந்தி சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி, இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஸ்டெம் செல் சயின்ஸ் அண்ட் ரீஜெனரேட்டிவ் மெடிசின்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் அனிமல் பயோடெக்னாலஜி, அப்புறம் வந்து CIAB, இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு வெப்சைட் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், வெப்சைட்டை வந்து எல்லாச்சும் கொலாஜ் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதாவது பிராக் வெபினார் சீரீஸ்லாம் போயிட்டுருக்கு போல். ஸோ ஏதாவது ஒன்று லிங்க் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு நாலேஜபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள். ப்ளஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியில் பார்த்துடலாம். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, CBDன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங், கிளியரிங் ஹவுசஸ், அப்புறம் வந்து வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஃபார் கல்ச்சர் கலெக்ஷன் ஷாரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஆக்சஸிங் பயாலஜிக்கல் ரிசோர்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டிங் பயாலஜிக்கல் ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 படிக்கிறேன். இன்ஃபெக்டியஸ் சப்ஸ்டன்ஸ் ஷிப்பிங் கைட்லைன்ஸ், அது மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குட் மைக்ரோ பயாலஜிக்கல் ப்ராக்டிசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இது வந்து எல்லாமே NCCSன்னு ஒரு வெப்சைட்டில் இதை நான் பார்த்தேன். நீங்களும் அதை டைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் மைக்ரோபியல் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதே இருந்தது. இது எல்லாமே ஒரே பேஜில் தான் இருந்தது, பட் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்கிறேன். பிளாஸ்ட்டு, பிஸ்மிஸ், அப்புறம் வந்து BM-SAB, அப்புறம் LBSN, இந்த மாதிரிலாம் இருக்குது. ப்ளஸ் அதர் கல்ச்சர் கலெக்ஷன்ஸ் இன் இந்தியாவில் மைக்ரோபியல் டைப் கல்ச்சர் கலெக்ஷன் அண்ட் ஜீன் பேங்க், அப்புறம் நேஷனல் பியூரோ ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் இம்பார்ட்டன்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அப்புறம் நேஷனல் ஃபங்கல் கல்ச்சர் கலெக்ஷன் ஆஃப் இந்தியா, NFCCI. இது போக வந்து NCMRல NCCS ஓப்பன் ஆச்சு, நேஷனல் சென்டர் ஃபார் செல் சயின்ஸ், முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கான வந்து வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் நான் கொலாஜ் பண்ணி கொடுத்துருக்கேன். நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டிலாம் வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாகவே. ஸோ NCMRம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது போக வந்து நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்துலாம். அந்த வெப்சைட்ஸ்லாம் என்னன்னா நாட்மோன்னு சொல்லி ஒன்று, நேஷனல் அட்லஸ் அண்ட் திமாட்டிக் மேப்பிங் ஆர்கனைசேஷன் சர்வே ஆஃப் இந்தியா. இந்த 2 வெப்சைட்டும் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியணும். இதில் வந்து அவ்வளோ நல்லா கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மியூசியமாக இருக்கட்டும், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ இது போக வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அட்டானமஸ் என்ன மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பெங்களூரில் இருக்குது. எஸ்என் போஸ் நேஷ்னல் சென்டர் ஃபார் பேசிக் சயின்சஸ் கல்கத்தாவில் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா வந்து வித்யான் பிரசார் நியூ டெல்லியில் இருக்குது. அப்புறம் நார்த் ஈஸ்ட் சென்டர் ஃபார் டெக்னாலஜி அப்ளிகேஷன் அண்ட் ரீச்னு சொல்லி நெக்டார், இதுக்கு வெப்சைட் இல்லை பட் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஜியோ மேக்னட்டிசம் சொல்லி மும்பையில் வந்து இருக்குது. நேஷனல் இன்னோவேட்டிவ் ஃபவுண்டேஷன், அப்புறம் ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச் பெங்களூரில் இருக்குது. போஸ் இன்ஸ்டியூட் கொல்கத்தா. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, படிக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டியூட் ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்புறமா நீங்க எடுத்து பாருங்க. வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நேஷனல் லீகல் சோலார் டெலஸ்கோப் உங்களுக்கு அந்த வெப்சைட் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்த்தோன்னே பிடிச்சது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா மற்ற வெப்சைட்ஸ்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா வந்து சர்வே ஆஃப் இந்தியாவோட ஃப்ரண்ட் பேஜ் நேஷனல் அட்லஸ் திமேட்டிக் மேப்பிங் ஆர்கனைசேஷன் கொடுத்துன்னு பாருங்கள், அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ ப்ளஸ் வந்து இதுதான் வந்து நான் இது வரைக்கும் சொன்னது. இப்போ அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா CSIRன்னு சொல்லியிருக்கு, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்னு இருக்குது. அப்புறம் கன்சல்டன்சி டெவலப்மெண்ட் சென்டர் CDC, இது வந்து அட்டானமஸ், அதாவது பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ்ல சென்ட்ரல் எக்கனாமிக்ஸ் லிமிடெட், நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது போக பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல வந்து ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் GRA குளோபல் ரிசர்ச் அலையன்ஸ், அதாவது ஃபுட் செக்யூரிட்டி, பாவர்ட்டி ரிடக்ஷன் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்காக இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. ஸோ இதெல்லாம் எதில் ரன் ஆகுதுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அலோகேஷன் ஆஃப் பிசினஸ் ரூல்ஸ் 1961 இதெல்லாம் கவர் ஆயிடும். ஸோ அதுக்கான வெப்சைட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்க. சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடாக இருக்கட்டும், இல்லை என்டர்பிரனர்ஸாக இருக்கட்டும், CSIRோடதாக இருக்கட்டும், யுனைடெட் நேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வெப்சைட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் போக வந்து மற்ற வெப்சைட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா CSIR இது வந்து ஒரு ப்ராடான ஒரு யூனிவர்சிட்டி. இது நிறைய அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காரைக்குடியில் வந்து சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையிலே வந்து CSIRலேயே இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா CSIR மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ், அதாவது சென்னையில் இருக்குது. இது போக பெங்களூர், லைக் கேரளா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜெய்ப்பூர், லக்னோ, நியூ டெல்லி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ருக்கி, சண்டிகர், திஹாத்ரன், நிறைய இடத்துல இது அவைலபிள், ஹைதராபாத்லலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் முதல்ல பாருங்கள். இது மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டியும் இருக்கும், ஜாப் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜாப்ஸாக இருக்கும். ஸோ இனி ஃபியூச்சரில் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்பெசிஃபிக்காக பிடிச்ச ஃபீல்டில் போனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.